காமாட்சி அம்மன் கோயிலை நடாத்துகின்ற ராமதாஸ் நிறுவனத்துக்குரிய 3 ஏக்கர் காணி கிட்டத்தட்ட யுத்தம் ஆரம்பித்த காலத்திலிருந்து விடுவிக்கப்படாமல் இருக்கின்றது. இந்த காணியை விடுவித்து தருமாறு அவர்கள் பல தடவை எழுத்து மூலம் அவர்கள் இந்த விடயத்தை மேற்கொண்டு வருகிறார். கடந்த காலங்களில் இருந்து இடம்பெற்று வருகின்ற வேளாண் பற்று பிரேசிலக அபிவிருத்தி குழு கூட்டத்திலே நான் ஒரு இணைத் தலைவராக இருக்கின்றேன். அந்த கூட்டத்தில் கூட அவர்கள் அந்த கோரிக்கையை முன்வைத்த பொழுது 3 மாத கால இடைவெளிக்குள் இந்த காணியை விடுவிப்பதாக போலீசார் தரப்பில் கூறப்பட்டது. ஆனால் இந்த 3 மாத காலங்களும் இப்பொழுது தாண்டி இருக்கிறது. குறிப்பாக நினைக்கின்றேன் இந்த வாரம் திங்கட்கிழமை நடைபெற்றதான மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கூட இது பற்றி நான் பேசினேன். அந்த நேரத்தில் அங்கே இருந்ததான சீனியர் டிஐஜி அங்கே சொன்ன ஒரு விஷயம், நாங்கள் ஒரு பொருத்தமான இடத்தை உடனடியாக எடுத்துவிட்டு வேகமாக இந்த காணியை விடுவிப்பதாக சொல்லியிருக்கிறார். காமாட்சி அம்மன் கோயிலை பொறுத்தளவிற்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு வணக்கஸ்தலம். இந்த வணக்கஸ்தலம் உண்மையிலே கிட்டத்தட்ட 72 விதவை குடும்பங்களுக்கு அவர்கள் வீடுகளை கட்டி கொடுத்து அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இவ்வாறான வறுமை கோட்டுக்குள் வாழுகின்ற சிறுவர்களுக்கான கல்வி தொடர்பான வசதிகளை கிட்டத்தட்ட 500 வரையிலான மாணவர்களுக்கு அவர்கள் கல்வி தொடர்பான வசதி செய்கின்றனர். இப்பொழுது இந்த பகுதியை அண்டியிருக்கின்ற விதவை தாய்மார்களுக்கு, வறுமை கோட்டுக்குள் வாழுகின்ற மக்களுக்கு மேலும் அவர்களுடைய மனிதநேய பணியை, இந்த வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற தொழிற்சாலைகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகத்தான் இந்த காணியை அவர்கள் இப்பொழுது கேட்டு நிற்கின்றார். ஆகவே இந்த காணி கால இழுத்தடிப்பு இல்லாமல் விடுவிக்கப்பட வேண்டும். குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் படையினர், போலீசார் வசம் இருக்கின்ற தனியார் காணிகள், சமூக நிறுவனங்களின் காணிகளை விடுவிக்க வேண்டும் என்ற விடயத்தினை பாராளுமன்றத்தில் கௌரவ காணி அமைச்சர் ஜோன் அமர்துங்க அவர்களிடம் இந்த விடயத்தை பற்றி பிரஸ்தாபித்ததோடு மட்டுமல்லாமல் எந்தெந்த இடங்களில் படையினர் இருக்கின்றார்கள், போலீசார் இருக்கின்றார்கள் என்ற விடயத்தினையும் ஒரு அட்டவணைப்படுத்திவிட்டு அவர்களிடம் கொடுத்திருந்தோம். அந்த வேளையில் அவர் சொன்னார், பாதுகாப்பு அமைச்சரிடமும் மற்ற சட்ட விடயங்களுக்கு பொறுப்பான அமைச்சரிடமும் இந்த விடயங்களை கதைத்து படிப்படியாக இப்படியான காணிகளை விடுகை செய்வதாக கூறியிருந்தார். அந்த அடிப்படையில் தான் மயிலம்பாவளி இந்த கிராமத்தில் அமைந்திருக்கின்ற காமாட்சி அம்மன் கோயிலுக்கு சொந்தமாக இருக்கின்ற இந்த காணி, குறிப்பாக எங்களுடைய மாணவர்கள் இந்த கருணாலயத்தில் கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆன்மீகத்தோடு தொடர்பட்டதாகவும் கல்வியோடு தொடர்பட்டதாகவும் தங்களுடைய விடயங்களை கையாள்வதற்கேற்ற விதத்தில் இந்த காணிகள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள்.